இறந்துட்டாரு. ஆமா, அவர் தான் இந்த பொண்டாமணிக்கு வந்து போலீஸ் வருவாங்க, ஆமா, தேடி வருவேன், அடிச்சு எங்கேயும் கேட்பாங்க. கேட்டா எதையுமே சொல்லாதீங்க, என்னடா சொல்ல அடிச்சு கூட கேட்பாங்க, எதையும் சொல்லிடாதீங்கன்னு ஓடிடுவான். மாரிமுத்து தான். என்ன ஒன்று, அவரை பொறுத்தவரை நல்ல நடிகர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் கரகங்கள் எம்ஜிஆரும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதை கருணாநிதி அவர்களும் பிரியலையா, பிரிந்த ஒவ்வொரு சமயத்தில் யார் பிரிய வேண்டுமோ பிரிவார்கள், சேர வேண்டுமோ சேருவார். நான் நடிக்கலைன்னா நீங்கள் எப்படி நடிக்க முடியும்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அப்படி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்மளால இவங்களுக்கு சான்ஸு, அவன் நடிக்கிற காசு அவங்கள்ட்ட நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? அவர் மட்டும் காமெடி பண்ண சொல்லுங்க, அவர் மட்டும் அதுக்கு வாய்ப்பு இல்லை, முடியாது. ஒன்று வளர்கிற நேரமாக இருந்தால் சேருவார், வளர்ந்து முடிச்சு காசு நிறையா வரும்போது யாருடைய தயவு தேவையில்லைங்களா, யாருடைய சேர வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சொல்லக்கூடாது, எங்களுக்குள்ள சண்டை 1000 இருக்கும். அவர் புரிஞ்சு செஞ்சாரோ புரியாமல் செஞ்சாரோ கிரக பண்ணணும், இல்லை எனக்கு கிரகம் சரியில்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணார். அப்போ உங்கள்கிட்ட வடிவேலையோட சம்பாதிக்கிறாருன்னா சிங்கமுத்து எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எல்லாம் காமெடி பண்ண நல்லா இருக்கும், சினிமாவுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க வந்து வடிவேலும் நீங்களும் சேர்ந்து அந்த காமெடியை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? காமெடியை வடிவேலு நல்லா காமெடி சொல்லுவான். வடிவேலு வந்து அதுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஒரு சொன்னால் கரெக்டாக பிடிச்சிக்குவோம். நான் மட்டும் இல்லை, ராஜமதுரவர் இருந்தார், பி வாசிக்கிட்ட இருந்தார்ல கிருஷ்ணன், அவர் ஏம்புரிச்சம் குழந்தை ராஜ்குமார், அவங்க அந்த பையன் வருவான், பிரகாஷ் ஒருத்தர் வருவார். ஒரு 5-6 பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க. யார் என்ன சொன்னாலும் கடைசியாக நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்து இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இன்னைக்கு அவர் 1000 சொல்லலாம். இது அந்த நான் சொன்ன காமெடி தான் ஒர்க் அவுட் ஆயிடுது. செலக்ட் பண்ணுறது அந்த கருப்பாக சுருட்ட முடியும். ஆமாம், அது நாங்கள் தான் எல்லாம் உட்காந்து. அது எப்படி இந்த ஐடியா எப்படி வந்தது? ஐடியா என்ன அப்படித்தான். இப்போ நான் இப்போ சொன்னேன் எப்படி வந்துச்சு, கடன் வாங்கி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சா வரும். கடனை வாங்கி விட்டான், நான் நாணயக்கார மாதிரியே பேசணும். அப்போ தான் சொல்லிட்டேன், அவர்கிட்ட சொல்கிறேன், நான் இப்போவே தர்றேங்க, நீங்கள் சொன்ன உடனே நடக்கும். நீங்கள் 4 கொடுத்துருங்க, 2 அதில் கழிச்சுக்க. இது என்னது? நீங்கள் அந்த காமெடியை பற்றி 2 பேரும் கலந்து ஆலோசிக்கும் பொழுது யாருடைய கருத்தை அதிகமாக பேசலாம்? நான் சொல்லுவேன், ராஜமதுரவை நல்லா காமெடி சொல்லுவார். வர்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு சீன் நல்லா சொல்லுவாங்க. ஒரு 10 சீன் சொல்கிறது 2வது நல்லா இருக்கும். மாரிமுத்து அவரும் சில நேரம் நல்லா காமெடியெலாம் பண்ணுவார். அப்படியா? நம்ம மாரிமுத்து சார் இறந்துட்டார். ஆமாம், அவர் தான் இந்த பொண்டாமணிக்கு வந்து போலீஸ் வருவாங்க, ஆமாம், தேடி வருவேன், அடிச்சு கேட்பாங்க, எதையுமே சொல்லாதீங்க, என்னடா சொல்ல அடிச்சு கூட கேட்பாங்க, எதையும் சொல்லிடாதீங்கன்னு ஓடிடுவான். அந்த இவர் தான் மாரிமுத்து தான். நம்ம பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது நமக்கு. அவர் தான் நல்லா காமெடி. நான் அவனுக்கு குற்றாலத்தில் ஓவண்டி மீற 40 கிலோமீட்டர். ஆமாம் ஆமாம், அதுவும் அவர் தான். ஓ, கொஞ்சம் சொல்லாரு, அப்புறம் டெவலப் பண்ண, அதெல்லாம் பார்த்துல கரு சொன்னது யாரு, அதான முக்கியம். மாரிமுத்து. ஆமாம், அப்படி நான் நிறைய படங்களுக்கு காமெடி போகிற இடங்களில் நிறையா நடிக்க போகிற இடத்துல நம்ம சொல்லுவோம். வாக்குவாதம் வருமா? அந்த வடிவேலும் நீங்களும் பேசும்போது அந்த காமெடி தயார் பண்ண வாக்குவாதம் வராது. இல்லையும் பாரு, இது இல்லை இப்படியும் பாரு. அவரும் சில நேரத்தில் சூப்பராக சொல்லுவார் காமெடியெல்லாம். இல்லை அவர் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இதே சீனா அவர் போய் நடிச்சிருவார். அப்புறம் நேரத்தை பார்த்தேன், ஒன்றும் சரியாகல, அப்புறம் நீ என்ன சொன்னி அதையும் நானும் சேர்த்து 2 சேர்த்து போட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன், விடு அதை விட்டுட்டு அப்படி போயிடுவார். சரி, அதுக்கான சன்மானம் சன்மானம்லாம் யாருக்குமே காமெடிக்கு வாங்கினதில்லை. நடிக்கும்போது கொடுப்பா 2000 3000 கம்பெனியில். கம்பெனியில் இவர் கொடுக்க மாட்டார் எப்பவுமே, நான் தான் வசூல் பண்ணி எல்லாரும் கொடுப்பேன். இல்லை, அது எப்படி நம்ம வந்து ஒரு சினிமாங்கிறது வந்து இளைஞர்களுடைய அன்றைய காலகட்டத்தை வந்து கடத்துறது, பசி, வாடகை, வீட்டு வாடகை, இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. நாங்கள் வேற தொழில் பண்ணிக்கிட்டு தான் சமாளிச்சுக்கணும். அவர் வந்து இப்போ ஒருத்தர் போகிறோம், அவர் என்ன நினைப்பாரு, நம்ம மார்க்கெட்டில் இருக்கோம், நம்மனால தானே அவங்களுக்கு மரியாதைன்னு அவர் நினைக்கலாம்ல. ஓ, அப்படி நினைப்பாரா? நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல. நான் நடிக்கலைன்னா நீங்கள் எப்படி நடிக்க முடியும்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அப்போ அப்படி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்மளால இவங்களுக்கு சான்ஸு, அவன் நடிக்கிற காசு அவங்கள்ட்ட நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம இவ்வளோ காசு வாங்குறோம், நம்ம கூடவே இருக்காங்க, ஏதோ ஆளுக்கு 5000 10,000 கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி நாங்கள் வாங்க மாட்டோம், யாருமே வாங்க மாட்டாங்க. சில பேர் வாங்குவாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு 10 பேர் இருக்கோம்ல, அவங்கெல்லாம் வாங்க மாட்டோம். பொதுவாக வந்து மதுரைக்காரவங்களுக்கு வந்து சில குறும்புத்தனம் குசும்புத்தனம் எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களுடைய அந்த நக்கல் நையாண்டி இதை வந்து நீங்கள் எங்கே வந்து பிடிச்சிங்க? அது என்னன்னா,
சின்ன வயசில் திட்டம் போட்டு நையாண்டியெல்லாம் பண்ணலை. நம்ம பண்ணுறதே நையாண்டியான பிள்ளையா போச்சு. அது பிறந்த பிள்ளை. சில பேர் வாங்க அது வாட்டுக்கு போகும், அவனை கிள்ளி வைக்கும், பானையை உடைக்கும், ஒருத்தனை கிள்ளிட்டு ஓடும். இந்த மாதிரி பிள்ளையை பிறக்கிறதுல நம்ம ஒரு ஆள். அது பூரா அங்கே சொல்லுவாங்க எல்லாரும், செம்ப சேட்டை நீ பேசாமல் கூத்துக்காரன்டா, இங்கே கூத்தாட்டத்தை நீ லாயக்குன்னு இப்படி சொல்லி சொல்லி வாக்கும் பழிச்சு போகுது. நம்ம பண்ணோன்னா சில நேரம் டேய் நீ சினிமா போனால் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. சில பேர் நீ கூத்துக்காரப்ப என்ன கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் லூஸ். இப்படி நம்ம பண்ணுற சேட்டைகள் இருக்கு பாருங்க, அது வித்தியாசமாக இருக்கும். குசும்பு போகிறது, சுரக்காய் பிடுங்கிறது, மரத்தில் ஏறுறது, இளநீ இங்கே போகிறது அங்கே போகிறது, இப்படிலாம் தெரிஞ்சு அது நாளடைவில் கொஞ்சம் வளர 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 கொஞ்சம் அறிவு வர வர அதை சென்ஸாக காமெடியாக மாற்றக்கூடிய திறமை வந்துச்சு. எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் மாற்றிடுவோம் நாங்கள். 15 நிமிஷம் அதை வந்து நீங்க சொல்ற அந்த காமெடி காட்சி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சிறு வயதுல நடந்தது, அனுபவிச்சது. ஆமாம். அதை வந்து ஒரு இயக்குனர் எல்லாமே துக்கம் பூரா காமெடியாக மாற்றியாச்சு. இந்த சோதனை இருக்கு பாருங்க, வேதனை வேதனை, முதலாளியை திட்டுறது, அது பூராமே அப்படியே திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பிளேட்டை திருப்பி போட்டு காமெடியாக இப்போ இருக்கோம். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், ஒரே வார்த்தை தான், வாங்க சிங்கமுத்து நல்லா இருக்கல, அதுவும் அன்பான வார்த்தை. பார்த்தோன்னா வாங்க அப்புறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. 3வது வையா, அப்போ என்ன இருக்குது, மூணு வில்லங்கமாக இருக்குது. ஒரே வாங்க தான், ஆனால் அது 3 மாதத்துல மாடுலேஷன் மாறுதில்ல, அப்படி மாத்துறது தான். தமிழ் சொற்களை திருப்பி போட்டால் தோசை மாதிரி இப்படி திருப்பிங்க, அப்படி திருப்பி ஜவ்வு மிட்டாய் மாதிரி எவ்வளோ வேணாலும் இழுக்கலாம். நீங்கள் அது 246 எழுத்து, மற்றதுக்கெல்லாம் எழுத்து கம்மி, அதனால காமெடி எழுத முடியாது. இதில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் காமெடி. இல்லை அந்த காமெடி காட்சியில் நீங்கள் வந்து ஒரு இயக்குனர்கிட்ட சொல்லும்போது அவர் கதைக்குள்ளே எப்படி அதை கொண்டு வர்றாங்க? இல்லை அவங்க வந்து எப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் அறிவு இருக்குல்ல. சில டைரக்டர் சீரியஸாகவே கதை பண்ணி பழகிருப்பாங்க. இப்போ மனோஜ்குமார்லாம் சீரியஸ் படம் தான் நல்லா பண்ணுவார். வெட்டு குத்து சண்டை ஃபைட்டு. விக்ரமன் சார் காமெடி கலந்த காதல் கதைகள் அவர் நல்லா பண்ணுவார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சங்கர் வந்து எல்லாமே கலந்து நல்லா பண்ணுவார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை சொல்லும்போது, நம்மளுடைய திறமையிலையும் சொல்லும்போது நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அது இல்லைன்னே நான் சொல்கிறேன் மட்டும் பண்ணுங்க, அதெல்லாம் உங்கள் கதையில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நடக்கும். நம்ம தான் அறிவாளிகள் கிடையாது, அறிவாளிகள் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம பேசாமல் இருப்பாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க வேலையை காமிப்பாங்க. நீங்கள் வந்து சொல்கிற வசனங்களை வந்து வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடுலேஷன் சொல்லுவாங்க. வடிவேல் சொல்லும்போது அதில் ஒரு மாடுலேஷன் வந்து அது இல்லை. அவரும் மதுரைக்காரர், நீங்களே ரசிக்கிறீங்க இல்லையா? அவரும் மதுரைக்காரர், நானும் மதுரைக்காரர். 2 பேரும் போது நான் ஒரு இதாக இருக்கும், அவர் ஒரு இதாக இருக்கும். அப்படி அமைஞ்சிச்சு, வேற ஒன்றும் இல்லை. நான் காசு கொடுத்து வாங்கினதுடா கலர், நான் காசு கொடுத்தது. அந்த என்னன்னா மணி 3 ஆச்சு, காமெடி எடுக்கவே இல்லை. திமிர் கரெக்ட், திமிர் கரெக்ட். நான் எங்கள் அம்மா செத்து 3வது நாள். அப்படியா? உண்மையிலே மொட்டை அடிச்சிருப்பேன். ஆமாம். ஓ, அந்த காட்சியில் மொட்டை அடித்ததுக்கு காரணம் வந்து உங்களுடைய நாங்கள் தான் டெவலப் பண்ணாங்க. நான் அவர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்தேன் டெவலப். இது என்ன பண்ணுறதுங்க யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ என்னன்னு ப்ரொடியூசர் வந்து பேக்க திறக்கவும் போகுமா, இன்னைக்கு பேட்டா கொடுப்போமா வேணாமா, ஒரிஜினல் எடுக்காமல் இருக்கான்னு சொல்கிறார் வடிவேலு. ஏதாவது காலையிலேருந்து எடுக்கவே இல்லையா? வடிவேலு என்ன பண்ணுறது என்ன செய்யலாம் அப்படின்னு, என்ன சரிப்பட்டு வரோம் இப்படிலாம் பேசிட்டு அப்படின்னு ஆரம்பித்தோம். இப்போ கடையில் நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது. பாதியை வச்சுட்டு எங்கிட்ட போயிடுறேன், தள்ளி போய் பேசணும், யாருக்கு கேட்குமேன்னு. நீ வர்ற, நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கேட்ட, அதே கலர் உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்தான். நீ கடன்னு குடிச்சிட்டு குடித்தா, குடிக்கும்போது வடிவேல் வச்சுட்டு போனது கீழே விழுந்துருச்சு. இது நீ குடிச்சிக்கிட்டு இருக்கிற அதே கலரை. அப்போ 2 பேரும் ஐயோக்கியப்பே, காசு கொடுத்து வாங்கி கொடுக்க வேண்டிய எச்சிக்கடை நான் இப்படி திட்டா அப்படி ஆரம்பிச்சிருந்தேன். இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லிமா, எதுக்கு வெள்ளையும் சொல்ல பார்த்துருக்கணும்? அதுக்கு 4 பேர் மூத்திரத்தை குடிக்க வேண்டிய, எப்படி யார் மூத்திரத்தை யாரா குடிக்கிறது? பிடிச்சி பின்னாடி பிடிச்சி கடிச்சு அந்த மாதிரி வர்றது தான் காமெடிங்கிறது. ஒன்றும் இல்லை, காமெடி வந்து இயற்கையாகவே அது ஜாதக பலன் அமையணும். ஒருத்தர் கோபமாகவே இருப்பாங்க, ஒருத்தர் அமைதியாகவே பயந்துக்கிட்டே இருப்பாங்க, எதை பார்த்தாலும் பயம். என்னது இப்படி காற்றடிச்சா கூட காற்றடிக்குதுன்னு பயமாக இருப்பாங்க. சிலர் எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ வரும்னே இருப்பான். இன்னும் இன்னைக்கு தகராறு பண்ணலையே அடிச்சு விட்டு 10-5 பண்ணிட்டு இப்படி இருக்கும். நாயசோட அதிர்ச்சி பைத்தியம். ஆமாம், அதிர்ச்சி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்ஸாக பிறகுறான். அதுதான் ஜாதக பலன். ஒவ்வொரு லக்கணத்தில் ஒவ்வொருத்தர் பிறப்ப அந்த லக்கணாதிபதி வேலை செய்கிறான்னு ஜாதகம் சொல்கிறது. உண்மையான ஜாதகங்கள் கரெக்டாக சொல்லிடுவாங்க. டூப்ளிகேட் ஜாதகம் ரொம்ப பேர் இருப்பேன், அது படிக்காது. ஜாதகத்தை கரெக்டாக தெரிஞ்சு சொல்லணும்.
ஜாதகத்தை கரெக்டாக தெரிஞ்சுச்சோன்னா அது கரெக்ட். இப்போ குழந்தை ஏன் அழுகுது, பேசாமல் பிறக்குது, மேலே அந்த கிரகங்கள்லாம் சோலார் சிஸ்டம், அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் எந்த கிரகம் அந்த குழந்தைக்கு நேராக இருக்கோ சக்குன்னு ஒரு எக்ஸ்ரே எடுக்கும். அந்த டயத்தை குறித்து பார்த்தா ஜாதகம் வந்துடும். சுக்கிரன் இதை பார்த்தேன், குரு அதை பார்த்தேன், சனி இதை பார்த்தேன், ஆக எந்த கிரகம் எதை பார்த்துச்சு, யோகமான கிரகம் பார்த்துச்சா, அஷ்டம சனி கிரகம் பார்த்துச்சா, 7.5 சனி பார்த்துச்சான்னு வச்சு அதை வந்து ஜாதகம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருந்தானா கெட்ட இடத்துல இருந்தானா, இந்த திசை என்ன திசை, இது வேலை செய்யுமா இல்லை வேலை செய்யாதா, அடுத்த திசை தான் வேலை செய்யுமா இல்லை கடைசி வரையுமே எனக்கு வேலை செய்யாதா, ஒரு வேட்டியை கட்டிட்டு செத்து போவானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நல்ல நேரம் வரப்போகலாம் ஒரு சனியை கிரகம் அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கோம், அதை பின்னாடியே இவன் போய் செத்துருவான், விரட்டிக்கிட்டு போய் ஆளை விரட்டிக்கிட்டு போன மாதிரி. அப்படி இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்து எதுவுமே இந்த மனித வாழ்க்கையில் கிடைக்கலன்னு ஏழைகள் ஏங்கக்கூடாதுன்னு தான் ஞானசம்பந்தர் போன்றவர்கள் கோளறு பதிகம்னு பாடியிருப்பாங்க. இதை 11 பாட்டு நீங்கள் பாடிட்டீங்கன்னா சூடை வாங்க காசு இல்லைனாலும் சரி, வாழைப்பழம் வாங்க காசு இல்லைனாலும் சரி, சும்மா போய் ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு கொஞ்சோண்டு பூ இருந்தால் ஒன்றுங்க, அது இல்லைன்னா துளசியோ ஏதோ நம்ம தாமரை பூ ஒன்று பிடிங்கி வச்சுக்கிட்டு இதை பாடுங்க. ஜெயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் எழுந்து என் உளமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பு 2 முடனே ஆசரும் நல்ல நல்லாவே நல்ல நல்ல அடியாருக்கு அவருக்கு மகவே அப்படின்னு பாடுவார். ஞான 11 பாடல்கள். உங்களுடைய அந்த இந்த பாட்டுன்னு சொன்னதுனால சொல்றேன், பானபத்திர ஓனாண்டி அந்த சிம்புதேவன் சிம்புதேவன் சிம்பு அதை அங்கே இருந்து 2 பேரும் உட்கார்ந்தானே, இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ண முடியும்ட்டார். 23 புலிகேசியோட அந்த 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 2-3 பேரை சொல்லி பார்த்தா வடிவோட எல்லாம் வேண்டான்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் எவனுக்குமே டேக் நான் ஒரே டேக்கில் வாங்க வேண்டேன். ஏன் அப்படி சொன்னாரு? எதுக்கு சொன்னாரோ யாருக்கு தெரியும். வேண்டாம், வேற அந்த கேரக்டர்ல நீங்க நடிக்க வேண்டாம், வேற போடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்லை நட்போ இல்லை நல்ல கேரக்டரா கொடுக்கணும் நண்பனுக்கு நினைச்சாரு இருக்கலாம். ஒரு சீன்ல வர்ற காட்சியா இருக்கு, பாசாவே நினைப்போம், எப்பவுமே பாசிட்டிவா நினைப்போமே, அந்த மாதிரி இருக்கலாம். அதனால வந்தா நான் ஒரே சீன்ல பயந்து போயிட்டேன். அது நீங்க வந்து நின்னோன்னா மிரட்டி விட்டீங்க காமெடி. ஆமா, முடிச்சதுக்கின்றாயே. ஆம், அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்ற அர்த்தம். முல்லை மாறி என்றாரே. ஆமா, முல்லை என்ற நிலம் அதில் பெய்கின்ற மாறி மழை என்று சொன்னேன். புண்ணாக்கு என்றாயே, மாட்டிக்கிட்டியா? ஆமா, எதிரிகளின் முதுகை புண்ணாக்கு என்று சொன்னேன். அண்டங்காக்கை என்றாய். ஆமா, அண்டத்தை ஆள்கின்ற அரசன், காக்கின்ற அரசன், இந்த அண்டத்தை காக்கின்ற அரசன் அண்டங்காக்கா என்று சொன்னேன். அப்படியா சொன்னா? நான் அப்படித்தான் சொன்னேன். இல்லை இல்லை, என் மனம் ஏற்க மறுக்கிறது. வேண்டாம், சாபத்துக்கு ஆளாகாதீன்னு அன்னையிலேருந்து வந்தேன். அது சாபம் மாதிரியே ஆகிப்போச்சு. பயந்துட்டான். இந்த ஆள் இப்படி சொல்லிட்டாங்க ரொம்ப நாள். அது மாதிரி சினிமாவில் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தா பெரிய சக்ஸஸ் பண்ணியிருப்பேன். தங்கச்சி எம்ஏ படிக்க வச்சு, அது வாத்தியார் வேலை போச்சு. தம்பி எம்காம் படிக்க வச்சு, குடும்பத்துக்கு பூரா ஒரு ஆள் என்னங்க பண்ணுறது, இவ்வளவையும் சரி பண்ணி எனக்கும் சரி பண்ணி அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். சரிட்டு ஒன்று தான், சினிமாவுக்கு வந்து இப்போ போய் கேட்குறது அப்போவே பண்ணிட்டு என்ன கொஞ்சம் கூட சம்பாதிச்சிருப்போம் சின்ன வயசுல. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நம்முடைய ஒரு உடன் பிறந்தவரா உங்களுடைய பெரிய கடமையை வந்து நீங்கள் வந்து செய்திருக்கீங்க. செஞ்சோம், அது குடும்பத்துக்காக நீங்கள் அதை வந்து உழைச்சது. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல நான் அந்த வயசில் வந்திருந்தேன்னா ஒரு ஹீரோவுக்கு நண்பனாக போயிருப்பேன், சூரிய மாதிரி வந்திருப்போம், ஏதாவது ஒன்று. இப்போ நம்ம பாளையமாக நடிச்சிட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். நீங்கள் முதல்ல எழுதின காமெடி காட்சி இதை நினைவு இருக்காது? எனக்கு நிறையா இருக்கும், எதுன்னே தெரியலைங்க. உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் மட்டும் பொறுப்படுத்திக்கிற முடியாதுங்க. இப்போ நான் ஒரு சொன்னா நீங்கள் ஒரு சென்னு சொல்லுவீங்க, யார் விட்டு காமெடி? நம்ம காரணமாக இருந்தோம், அவ்வளோதான். நான் பூரா காமெடியுமே ஏன் தான் நம்ம சொல்லலாமா? நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, நான் ஒன்று சொல்லுவேன், அவரை ஒன்று சொல்லுவார், ஒரு செட்டப் பண்ணுவோம், காமெடி கேங்க் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஆனால் இப்படி முன்னாடியெல்லாம் நான் சொல்கிறது கருப்பு வெள்ளை காலத்திலேருந்தே சொல்கிறேன். ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு என்எஸ் கிருஷ்ணன், தங்கவேலு, நாகேஷ், துரைராஜ், அப்புறம் சுருளிராஜன், இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் அந்த படத்தை வந்து தூக்கி ஆர்டிஸ்ட்னா அப்பவும் ட்ராக் தான் பண்ணாங்க. கல்யாண பிரச்சனைலாம் தங்கவேலு தனி ட்ராக் தான், என்எஸ் கிருஷ்ணன் தனி ட்ராக் தான் பண்ணுவாங்க. அவங்க அதை ஃபாலோ பண்ணி தான் வடிவேலுக்கும் தனி ட்ராக் பண்ணோம். ஒரு படத்துக்கு வேணும்னா ஒரு 10 சீன் எடுத்து கொடுத்துறது. ஒரு நாள் ஹீரோவோட லிங்கு, ஒரு நாள் ஹீரோயினோட லிங்கு, ஒரு நாள் பஞ்சாயத்தில் செப்பரேட் தனியாக சந்திக்கிறது. அது ட்ராக்கு தானே.
திடீர்னு ஒருத்தவர் நான் படமெல்லாம் எடுத்துட்டேன், காமெடி பண்ணுங்கிறாங்க என்ன வடிவேலுன்னு, ஒரு 10 சீன் பண்ணி கொடுங்க, சரிப்பான் ரேட்டை பேசிக்கிட்டு 10 சீன் எடுத்து கோர்த்து விட்டு. இப்போ இந்த 10 சீன்ல யாருக்கு சம்பளம் கொடுக்கணும்? யாருக்கு சொல்லணும், போண்டா பண்ணி வருவான் ஆ, நம்ம ஒரு தெலுங்குக்காரரு ஆமா, வெங்கட்ராவ். வருவார், மயில்சாமி கூட நடிப்பார், சுப்புராஜ் சுப்புராஜ் சுப்ராஜ் கண்டிப்பாக வருவான், லட்சுமணன், இது பாலட்சுமி. ஒரு கேங்கா இருந்தாங்க. யாருக்கு என்ன தோதோ என்ன கேரக்டரோ அதை. இப்போ நீங்க சொல்றீங்க, நானும் ஒரு செட்டு காமெடி நடிகர்களை சொன்னேன், நீங்க எல்லாமே சேர்ந்து செய்யும் போதுதான் அந்த காமெடி வந்து சிறப்பா இருந்தது. அது காரணம் என்னன்னா, எல்லாருமே சேர்ந்து செய்யணும், எல்லாருமே ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர். வெங்கட்ராவ்னா தலையை முடிச்சுட்டு முரட்டு தரப்பா இருப்பார். ஆமா, அப்படி ஒவ்வொருத்தரும், நான் ஒரு மாதிரி இருப்பேன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் வெளியிடும் போது வித்தியாசமான காமெடியா மாறும். ஒரே ஆள் பண்ணும்போது சில நேரம் ஓடாது. இப்போ வடிவேலே இருக்காரு, ஒரே ஆள் காமெடி பண்ணும்போது பாருங்க அது சவைக்காது. 2 பேரோட சேர்ந்து பண்ணும்போது தான். அவர் மட்டும் காமெடி பண்ண சொல்லுங்க, அவர் மட்டும் அதுக்கு வாய்ப்பு இல்லை, முடியாது. எதிர்த்து பந்து அடிச்சா எதிர்த்து வந்தா தாங்க அது விளையாட்டு. அடிக்கிறது, அடிச்சுட்டு ஓடி போயிடுச்சு, பந்தை தேடுறது யாரு? அது மாதிரி என்ன ஒன்று, அவரை பொறுத்தவரை நல்ல நடிகர், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்லா நடிப்பார். அவர் கரகங்கள் எம்ஜிஆரும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களும் பிரியலையா? பிரிந்த ஒவ்வொரு சமயத்தில் யார் பிரிய வேண்டுமோ பிரிவார்கள், சேர வேண்டுமோ சேருவார். சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, எப்படி சேர முடியும்? நான் ஒரு ரசிகனா கேட்குறேன். நான் கேளுங்க, நான் வந்து பல நூல்கள் படித்தவன், மன்னிக்க தெரிஞ்ச ஒரு மனோபாவம். அவர் வந்து படிப்பறிவு கம்மியாக இருக்குது. இந்த திரைப்படத்துறையில் வந்து ஒரு 100 டைரக்டர் எழுதி கொடுத்ததை படித்து மனப்பாடம் பண்ணி அது படித்த ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 100 வாத்தியார் பாடம் எடுத்த மாதிரி தானே, டியூஷன் எடுத்த மாதிரி. 100 சீன் பண்ணால் 100 வாத்தியார் வந்து டியூஷன் எடுத்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நீதி கதைகள் இதெல்லாம் அவர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. மன்னிக்கிற தன்மை அது இதெல்லாம். அப்போ அதெல்லாம் படிச்சிருந்தா தானே மன்னிச்சு சேர முடியும். நான் யாரோட வேணாலும் சண்டை போட்டு சேருங்கன்னா சேர்ந்துருவேன், மன்னிச்சுப்பா, அந்த பக்குவம் எனக்கு. அந்த பக்குவம் அவருக்கு இல்லை. அது காரணம் என்னன்னா 2 இருக்குது. ஒன்று, வளர்கிற நேரமாக இருந்தால் சேருவார். வளர்ந்து முடிச்சு காசு நிறையா வரும்போது யாருடைய தேவையில்லைங்களா, யாருடையும் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து திரைப்படத்தில் வந்து அவரை பார்க்கும்போது சக நடிகருக்கு இல்லாத ஒரு காமெடியை வந்து ரசிக்க முடியலையே. முடியாது, அந்த சீசன் அப்படி அமைஞ்சிச்சு. நான் வர்றேன்னு வச்சுக்கோங்க, நான் சந்தானத்தோடய நடித்தேன், நல்லா இருந்துச்சா இல்லையா? கருணாசோட நடிச்சிருக்கேன். ஆமாம், நான் பண்ணுற சீன் பூராமே எஃபெக்டாக தான் இருக்கும். கண்டன் காதலில் சந்தானத்தோட பற்றி எப்படி? ஆமாம் ஆமாம், அது எப்படி இருந்துச்சு? போந்தா கொல்லியை போட்டாங்க. அது என்னன்னா, நடிக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அதுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறவங்க கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். வடிவேல்ட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, நம்மளை பேச விட்டு எக்ஸ்பிரஷனாக கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆமாம், நம்மளை போட்டு கச்சா மற்ற எனக்கிட்ட இருக்க மாட்டேன், நான் கச்சா முடிச்சான்னு திட்டுவேன், வகுத்திலே குத்துவேன், அவர் ரியாக்ஷன் பண்ணிட்டு போயிடுவார். அவர் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் வாக்குவாதமாக நாடகம் இடம் மாதிரி ஆயிருங்க. ஒருத்தர் ரியாக்ஷன் பண்ணணும். இப்போ எங்கள் அப்பா என்னை அடித்தார்னா, ஐயோ அம்மா நான் அழுதாத்தான் அடித்தார்னு அர்த்தம். நானும் அவரை திருப்பி அடித்தா ஃபைட்டுன்னு அர்த்தம். இதில் வந்து வடிவேல் வந்து ஒரு நல்ல நுட்பமான கலைஞன்னு சொல்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது, எங்களுக்கெல்லாம் சண்டை 1000 இருக்கும். அவர் புரிஞ்சு செஞ்சாரோ புரியாமல் செஞ்சாரோ கிரக பண்ணணும், இல்லை எனக்கு கிரகம் சரியில்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஒரே ஒரு தப்பு பண்ணார், என்னை கூப்பிட்டு வச்சு பேசாமல் விட்டது தான் நான் வருத்தப்பட்டேன். 2 பேரும் 12 வருஷம் ஒன்றா இருந்திருக்கோம். கூப்பிட்டு வச்சு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு உட்கார வச்சு பேசி, எதுக்குமே பேச்சுவார்த்தை தீர்க்க முடியாது ஒன்றுமே உலகத்தில் இல்லை. அமெரிக்காவும் ராசியா இப்போ இந்தியாவுமே ஒன்றா போயிருச்சுருந்தா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னோட அவசரப்பட்டு என்னை இப்போ யாருடைய பேச்சையோ கேட்டு நான் ஏதோ சொத்தை அபகரித்த மாதிரி அவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன கோர்ட்டுக்கு போச்சு, என்னாச்சு கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் தான் பதில் சொல்லணும். நிரூபிக்க சொல்கிறேன், எப்படி நிரூபிக்கிறது? எடுத்தா தர பண்ண முடியும். கோர்ட்டு நம்ம இஷ்டம் கிடையாது, ஆதாரபூர்வமாக சொல்லணும், இல்லைன்னா முடியாது. 15 வருஷம் ஆச்சு கேஸ் போட்டு. இது தப்பு நடந்திருந்தா நீதிமன்றம் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சு. அவங்களுக்கு தெரியுங்க, இப்போ 7 கோடியாக காணான்னு. என்ன 7 கோடின்னா, ஒரு இடம் வாங்கினாங்க, கடைசியாக தான் வாங்கினது 1.5 கோடிக்கோ 1 கோடிக்கோ நம்ம வாங்கினேன். மொத்தம் வாங்கினதே அவர் 1.25 கோடி தான் அவ்வளவு. ஆனால் இன்னைக்கு ஒரு 500 கோடி 600 கோடி குறைச்சது இருக்கும். அது காரணம் சிங்கமுத்து தான். சிங்கமுத்து நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. நான் நல்ல இடங்களாக வாங்கி அதான் சில இடத்துல தகராறு வருதுன்னா அதை உடனே ஒன்று வேணான்றணும், இல்லைன்னா பேசி தீர்த்துக்கணும். இதுதான் 1000 ஏக்கர் வாங்கும்போது 2 இடம் ஒரு பங்காளி கையெழுத்து போட்டிருக்க மாட்டான். ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் எங்களை யாருமே இல்லைன்னு. அப்புறம் ஒருத்தன் முளைச்சி வருவானா, ஒப்பாட்டி மைன்னு வந்துடுவான், 3ஆம் தரத்து மைன்னு. அப்போ அது வரும்போது சிங்கமுத்தை குறை சொல்லக்கூடாது. அவன் பண்ண தப்பு கூப்பிட்டு ஒன்றும் வேணான்றனும், இல்லைன்னா அவன்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும். இது தெரியாமல்
யாரோ சொல்லி அப்பா உங்கள்கிட்ட வடிவேலே சம்பாதிக்கிறாருன்னா சிங்கமுத்து எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாரு. நான் உனக்கு முன்னாடியே வந்து வீடு வாசல் கட்டி நீ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் மெட்ராஸ் 40 வருஷம் ஆச்சு நான் வந்து. ஆனா வந்து அவர் சொல்ற ஒரு குற்றச்சாட்டா என்ன இருந்தது, அப்ப சொல்லிட்டு இருந்தாரு ரயில் ரோட்டை வந்து வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு. எந்த ரயில் ரோடு? அது நீங்க வாங்கி கொடுத்த ஒரு இடங்கள்ல வந்து ரயில் ரோடே வந்துச்சு, எங்கே வந்து சுடுகாடு வந்துச்சு, இப்படி எல்லாம் ஏங்க? அதாவது ஒரு ஊருன்னு இருந்தால் சுடுகாடு இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. இப்போ இங்கே இருக்கு ராமாவரத்துக்கிட்ட சுடுகாடு. இப்போ அந்த தெரு வழியாக ஒரு பாடியை தூக்கி போகிறான்னு இங்கேருந்து பார்த்துட்டேன். சுடுகாடு வாங்கி கொடுத்தா சொல்கிறதா? இதெல்லாம் என்ன வேலை இதெல்லாம்? ஒரு இடம் 11 ஏக்கர் வாங்குறாரு. லாஸ்ட்டில் அந்த ஊர் ஜனங்க பரம்பரையாக புதைக்கிறதா. பிரபுதேவா வந்து அங்கே வாங்கியிருந்தாரு. அதை போய் சுடுகாட்டை வாங்கி கொடுத்துட்டாருன்னா சுடுகாட்டை பத்திரம் போட்டு கொடுத்தோமா? இல்லை சுடுகாட்டை விலை பேசி நான் எதுவும் கமிஷன் வாங்கிட்டு வந்துட்டேனா? அவர் பயமுறுத்தி விடுறதுங்க, பயமுறுத்துறது. சரி அந்த சுடுகாட்டில் எங்கே வாங்கி கொடுத்துட்டான்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி என்ன உள்ள தள்ள வேண்டியதுன்னு. சும்மா அவருக்கு புரியலை, அதனால் நம்ம வந்து அவரை குறை சொல்லி என்ன பண்ணுறது? ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னா ஒரு ஊருன்னு இருந்துட்டா ஒரு இடத்துல சுடுகாடு அப்படின்னு சுடுகாட்டையும் வாங்கி கொடுக்கல. அது வதந்தி வதந்தி எங்கேயோ சொல்லியிருக்காங்க அந்த பக்கம் அன்னையும் ஒரு சுடுகாடு இருக்குன்னு. ஊருனா எங்கேயாவது ஒரு பக்கத்தில் இருக்கும், அது பக்கத்தில் நிலம் இருக்கும். சுடுகாட்டை வாங்கி கொடுத்தாண்டா சொல்கிறது. சுடுகாட்டை பத்திரம் போட்டு கொடுத்துருக்கா, நீ போய் அங்கே உழுகும் போது கவர்மெண்ட்லேருந்து வந்து சுடுகாடுன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணுங்க கோர்ட்டில். கோர்ட்டில் மட்டும் பொய் சொல்ல முடியாது. கோர்ட்டில் நீங்கள் எவ்வளவு தான் தந்திரமாக பொய் சொன்னாலும் நீதியரசர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க. உனக்கு உள்ள சாமர்த்தியம் போது 1000 கேஸை பார்க்குறவங்க எத்தனை உல்டா செல்டாக்காரன் பொய் சொல்லுவான், அதெல்லாம் கண்டுபிடிச்சி தண்டனை வழங்குறாங்கன்னா சாதாரணம் கிடையாது. அதனால் கோர்ட்டுக்கு போகும்போது பொய் சொல்கிறத விட உண்மையை சொல்லி அவர் ஏமாந்து. ஆனால் சட்ட சிக்கல் சில நேரம் சட்டத்தை வளைச்சு அப்போதைக்கு ஒரு தண்டனை கிடைக்கலாம். ஒரு சட்டம் வாதாடுற மெத்தட்லாம் கரெக்டாக இருந்து சில நேரம் ஒரு ஆபத்து வரலாம். அடுத்த கோர்ட்டுக்கு போவாங்கல்ல, அடுத்த கோர்ட்டுக்கு போவாங்க, அடுத்தடுத்து போவாங்க, போய் எப்படியோ சக்ஸஸ் ஆகிடும். உண்மை இல்லைன்னா சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி தான். உடனே கோர்ட்டுக்கு போன உடனே தப்பு பண்ணிட்டான்னா தூக்கில் போட முடியாது. சாட்சியங்கள் சம்பிரதாயங்கள் ஜோடிக்கப்பட்ட சாட்சிகள்லாம் இருந்து நீதியரசர் நம்புற மாதிரி ஜோடித்து வக்கீலுடைய திறமையால் வாதாடி நம்ப வச்சா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு 60% நம்புகிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இந்த அவதாரம் போடுறேன் பெனால்ட்டி போடுறேன்னு நீதிமன்றம் முறையோடு செய்வாங்க. அதை நம்ம எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுனா போகலாம்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க கோர்ட்டில், யாருக்காண்டியும் பேச முடியாது. இப்போ நான் என்னை மாதிரி ரசிகர்கள், நான் என்னுடைய இது கிடையாது, விமர்சனங்கள் என்னென்னா நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதான் பல கேள்வியெல்லாம். நீங்கள் போய் கேட்டுவாங்க, நான் சேர்றேன் கேட்டால் சொல்லுவாங்க சம்பாதிக்க வராதுன்னு. எல்லாத்த சம்பாதிக்கலாம் போ. எனக்கு ஒன்றும் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லைங்க. என் பிள்ளைகள் என்ன கல்யாணம் காட்சி பண்ண போகிறோம், இன்னும் என்ன இருக்குது, எங்களுக்கு ஊரில் இருக்க பூர்வீக சொத்தே போதும். இந்த வந்த இது ஒரு வீடு, பொண்ணுக்கு ஒரு வீடு ஊரில் இருக்குது, 2 பேருக்கு கொடுத்துட்டு நான் பாட்டு நிம்மதியாக எனக்கு 2 இட்லிக்கு போய் நான் எல்லாம் இல்லைங்க நன்னி. அவருக்கு ஒரு சுய ஒரு இருக்குல்ல பாரு, அப்போ வடிவேல சும்மா தானே சொல்லியிருக்காரு சிங்கமுத்த அப்படின்னு ஜனங்கள்கிட்ட மரியாதை போயிருமான்னு நினைப்பாரு. போட்டால் குற்றம் சொன்னதோடு வச்சுருவோம்யா. அப்புறம் ஒன்றா போகும்போது பாருங்கள் ரொம்ப பேசினார் வழியில் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்களா? அதுக்காக சேர மாட்டார். நம்ம எல்லாத்தையும் யோசிப்போம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு தேவாரம் திருவாசகம் படித்தவர், அதனால நீங்கள் இவ்வளவு வியூவில் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், அது மற்ற ரசிகர்கள் வந்து அதை அப்படி நினைக்க அது மட்டும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே அப்படி தாங்க. இப்போ பாருங்கள் அரசியலில் அவந்து நின்னான் இவந்து நின்னான் அவந்து நின்னான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் கிடப்பாங்க. உலகம் இருக்கிறது திருட்டும் பொய் இருக்கத்தான் செய்யும், நம்ம தான் களையணும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாருன்னு? எனக்கு பிடிச்ச காமெடின்னு தங்கவேலு.